வணக்கம். எஸ்ஏ ரியல் எஸ்டேட்லேருந்து அரவிந்த் பேசுகிறேன். சொந்த வீடு வாங்கணும் அப்படின்றது எல்லாரோட கனவாகவும் இருக்குது. அது வீடாக இருக்கலாம், அப்பார்ட்மெண்ட்டாக இருக்கலாம், லேண்டாக இருக்கலாம். ஸோ அந்த கனவு என் மூலமாகவும் என் சேனல் மூலமாகவும் உங்களுக்கு வாழ்க்கையில் நடக்கணும் அப்படின்னு நான் கடவுளை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க வந்துருக்கிற ப்ராப்பர்ட்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆவடி பருத்திப்பட்டு. ஸோ பூந்தமல்லியிலேருந்து நீங்கள் ஆவடி போகும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி ரைட் சைடில் அமைஞ்சிருக்கு. வேலம்மாள் வித்யாலயா ஸ்கூல், வேலம்மாள் மெட்ரிகுலேஷன் சொல்லுவோம். அந்த ஸ்கூலுக்கு பேக் சைடில் வேலம்மாள் ஸ்கூல்லேருந்து ஜஸ்ட் ஒரு 1/2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு 3 BHK டியூப்ளெக்ஸ் வில்லா ஒன்று பார்க்க வந்திருக்கும். ஸோ இதான் இந்த வில்லாவோட ஃப்ரண்ட் எலிவேஷன் இப்போ பார்த்தீங்க நீங்கள். ஸோ இது வந்து ஃபுல்லாக உங்களுக்கு ஒரு ஒயிட் ஹவுஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த ப்ராப்பர்ட்டியோட லேண்ட் ஏரியா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1450 ஸ்கொயர் ஃபீட்டு, 1450 ஸ்கொயர் ஃபீட்டு. பில்டப் ஏரியா வந்து உங்களுக்கு 2100 ஸ்கொயர் ஃபீட் வருது. ஸோ நார்த் வெஸ்ட் கார்னர் ப்ராப்பர்ட்டி. ஃபேஸிங் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நார்த்தில் வரும். ஸோ உள்ள அழகாக நல்லா செடியெலாம் வளர்த்துருக்காங்க. வெத்தலை செடி, வெத்தலை கொடி வளர்த்துருக்கு உங்களுக்கு. அந்த உங்களுக்கு மல்லிகைப்பூ செடி, அந்த மாதிரி 2-3 செடி உள்ளே வளர்த்துருக்காங்க. ப்ளஸ் உங்களுக்கு ஒரு பெரிய கார் பார்க்கிங் ஸ்பேஸும் உங்களுக்கு இருக்குது. நல்லா வாஸ்துபடி இருக்குது இந்த வீடு. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்க லொக்கேஷன் ரோடு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 24 ஃபீட் ரோடு உங்களுக்கு. ஸோ இது வந்து ஒரு CMDA அப்ரூவ்டு ப்ராப்பர்ட்டிங்க. பேங்க் லோன் போகிறவங்க தாராளமாக அந்த ப்ராப்பர்ட்டிக்கு நீங்கள் பேங்க் லோன் போய் பர்ச்சேஸ் பண்ணலாம். ஸோ இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மெட்ரோ ஸ்டேஷன் வந்து உங்களுக்கு அந்த ஆவடி அந்த சைட்லாம் உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க, மெட்ரோ ஒர்க்ஸ் எல்லாம் உங்களுக்கு. ஸோ இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 5 இயர்ஸ் ஓல்டு வீடு. ஸோ வீடு சுற்றி பார்க்குறீங்க, ஒரு கார்டன் ஏரியா ப்ளஸ் ஒரு கார் பார்க்கிங் ஏரியா நல்லா பிளான் பண்ணி கட்டியிருக்காரு. ஸோ இந்த ஓனர் வந்து இவரே லேண்டு வாங்கி இவரே கன்ஸ்ட்ரக்ட் பண்ண வீடு. இது பில்டர்கிட்டேருந்து வாங்கின வீடு கிடையாது. இவங்க ஆசைப்பட்ட மாதிரி இவங்களே பிளான் பண்ணி அழகாக வீடு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ உள்ளே என்ட்ரானது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஹால், உங்களுக்கு பெரிய ஹால் கொடுத்துருக்காங்க. ஃபால் சீலிங்லாம் ஓனரே பண்ணிட்டாங்க. வுட் ஒர்க்ஸ் எல்லாமே ஓனரே பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ சில விஷயங்கள் மட்டும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் ஆன் ஆர் ரிமூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். அது மட்டும் தான் அந்த வீட்டில் இருக்க செலவு. மற்றபடி பெரிய செலவு எதுவும் கிடையாது. ஏன்னா இது ஜஸ்ட் ஒரு 5 இயர்ஸ் ஓல்டு வீடு தான் சொல்லியிருக்கேன். பெரிய லெவலில் ரெனோவேஷன் எதுவும் தேவைப்படாது. கிச்சனில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் வுட் ஒர்க்ஸ் மாடல் கிச்சன் நீங்கள் உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் அதை மட்டும் நீங்கள் பண்ணிக்கலாம். கிச்சனில் மாடலர் கிச்சன் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அது மட்டும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து இந்த வீட்டில் டெனன்ட் இருக்காங்க, ஓனர் இந்த வீட்டில் கிடையாது. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியை விற்கிறதுக்கான ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஓனர் வந்து ஆல்ரெடி சொந்த வீட்டில் இருக்கார். அவர் வீட்டு பக்கத்துலேயே ஒட்டின மாதிரி ஒரு லேண்டு சேல்ஸுக்கு வருது. ஸோ அந்த லேண்டை அவர் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக இந்த வீடை அவர் கொடுத்துட்றாரு. ஸோ நல்ல ரீசனுக்காக தான் அவங்க வீடை சேல் பண்ணுறாங்க. ஸோ தைரியமாக நம்பி வாங்கலாம் நம்ம இந்த வீடு. ஸோ கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஹால் ஒன்று, கிச்சன் கம் டைனிங் ஏரியா, ஒரு பெரிய பெட்ரூமு, அட்டாச்சு டாய்லெட்டு. ஸோ பெரியவங்க யாராவது படிக்க ஏற முடியாதவங்க இருந்தாங்கன்னா, பேரண்ட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் இந்த ரூமை கொடுத்துடலாம். இந்த படிக்கட்டு ஏறத்துக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் கீழே பெரியவங்களுக்கு இந்த ரூம் கொடுத்துடலாம். ஸோ படிக்கட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரானைட் ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. SS சைடிங் வித் டஃப் அண்ட் கிளாஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்பவே நல்லா இருக்குது உங்களுக்கு. ஸோ ஃபஸ்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய லாஞ்ச் ஏரியா, ஒரு மினி ஹால்னே சொல்லலாம். பெரிய லாஞ்ச் ஏரியா ஒன்று, 2 பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. 2 பெட்ரூமே உங்களுக்கு அட்டாச்சு டாய்லெட் இருக்குது. ஸோ ரெண்டுமே நல்லா மாஸ்டர் பெட்ரூம் சைஸில் தான் இருக்குது. நல்ல வென்டிலேஷன். ஆக்சுவலி ஒரு பெட்ரூமுக்கும் உங்களுக்கு 2 ஜன்னல் கொடுத்துருக்காங்க. ஸோ இது கார்னர் ப்ராப்பர்ட்டி அப்படின்றதால உங்களுக்கு பகலில் வந்து உங்களுக்கு லைட்டே தேவைப்படாது. நல்ல வெளிச்சம், நல்ல ஒரு கிராஸ் வென்டிலேஷன் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி. 2 பால்கனி இருக்குது உங்களுக்கு. ஸோ இந்த பெட்ரூம் ஒட்டி ஒரு பால்கனி, நார்த்து சைடில் அண்ட் தென் வெஸ்ட் ஃபேஸிங்கில் ஒரு பால்கனி. ஸோ நல்ல ஒரு வென்டிலேஷனு. ஸோ 2 பெட்ரூமே உங்களுக்கு அட்டாச்சு டாய்லெட் இருக்குது. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி சுற்றி உங்களுக்கு ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய லெவலில் உங்களுக்கு வேலம்மாள் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இருக்குது. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு SA இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது, எவர்வின் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் அண்ட் CBSE ஸ்கூல் இருக்குது. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு எஜுகேஷனுக்கான ஒரு ஹப்னே சொல்லலாம். அந்தளவுக்கு நிறைய ஸ்கூல்ஸு, காலேஜஸ், ஹாஸ்பிட்டல்ஸுமே நிறையா இருக்குது உங்களுக்கு. இங்கேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ACS மெடிக்கல் காலேஜ், சவிதா காலேஜ் எல்லாமே உங்களுக்கு பக்கத்துலேயே இருக்குது. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இவர் வந்து பில்டர்கிட்ட வீடு வாங்கலை, இவரே லேண்ட் வாங்கி இவர் பிளான் பண்ணி கன்ஸ்ட்ரக்ட் பண்ண வீடு. ஸோ ஒரு 5 இயர்ஸ் முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எம்சான்லாம் கிடையாது, ஆற்று மண்ணில் கட்டின வீடு. ஸோ நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டிங்க. இந்த ப்ராப்பர்ட்டிக்கு ஓனர் கோட் பண்ணக்கூடிய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1.65 crores. ப்ரைஸ் வந்து ஸ்லைட்லி நெகோஷியபிள். ஸோ நான் ப்ரீஃப் பண்ணியில் லேண்ட் ஏரியா 1450 ஸ்கொயர் ஃபீட்டு, பில்டிங் ஏரியா 2100 ஸ்கொயர் ஃபீட்டு, நார்த் வெஸ்ட் கார்னர் ப்ராப்பர்ட்டி, 24 ஃபீட் ரோடு 2 சைடு உங்களுக்கு. ஸோ இப்போ ஓனர் கோட் பண்ணக்கூடிய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1.65 crores. ப்ரைஸ் ஸ்லைட்லி நெகோஷியபிள். தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இந்த ப்ராப்பர்ட்டி நீங்கள் சைட் விசிட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா 1 hour பிஃபோர் இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு வாங்க. என்னோடய சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலிஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள்.